ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தெரிஞ்ச அண்ணா இருக்காங்க விக்கி அண்ணான்னு சொல்லிட்டு, அவங்களோட மேரேஜுக்கு தான் இப்போ நம்ம கிளம்பி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். லைக் இப்போ இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5:30 ஆகுது. எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்து வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளம்பி ரெடி ஆகி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ப்ளஸ் நம்ம போகிற வழியில நம்ம வசந்தனாவை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் தான் இப்போ கல்யாணம் நடக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா லேட்டராக ரிவீல் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நாங்கள் கிளம்புறத பொறுத்து தான் அங்கே போகிறதெல்லாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கிளம்புறது மட்டும் தான் பிளான். ஸோ நான் இப்போ பட்டுன்னு கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறேன். நல்லா வரலன்னா நார்மலாக போட்டு விட்றேன் நான். இப்போ மெயினாக என்ன மேட்டர்னா, நம்ம எந்த வண்டியில் போகிறோன்னு பார்க்கணும். ஸ்கார்பியோவில் போகிறோமா இல்லை தாரில் போகிறோமா டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ அதுவே ஒரு டபுள் மைண்டடாக இருக்குது. மேக்ஸிமம் தாரில் தான் போவேன் நான். ஸ்கார்பியோவில் போகிற மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கோம். சரி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. முதல்ல இப்போ போயிட்டு நான் பட்டுன்னு கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு வந்து உங்கள் முன்னாடி வரேன். அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்பி அடுத்த பிக்கப் லொக்கேஷன் போயிட்டு பிக்கப் லொக்கேஷன் வந்து கிளம்பி நம்ம பெரியபாளையம் போகிற மாதிரி இருக்கும் பிளான். ஸோ அதான் இப்போதைக்கு ஒரு ரூட் மேப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், மறுபடியும் வணக்கம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு இப்போ வந்து கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது. இப்போ நம்ம கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ ஒரு ஹரிபரியில் கிளம்பிட்டு இருக்கேன். பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார் எடுத்து கிளம்பணும், அவ்வளோதான். பக்காவாக ரெடி ஆகிட்டேன். போயிட்டு இப்போ நம்ம அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்கு. நான் சும்மா இப்போதைக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி, அதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி சொன்னேன்ல, நைட் இன்ட்ரெஸ்ட் ஏர்லி மார்னிங் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இது. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதுலேருந்து இதுக்கு மாறி இருக்கேன். இப்போ நான் கிளம்ப போகிறேன். அதுதான் அந்த அப்டேட்டு. இப்போ நம்ம ஆன் த வேல கார் ஷாட்ஸ் பார்ப்போம். அங்கே போயிட்டு நம்ம பிக்கப் பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணோம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு காப்பில் நம்ம காரு ஆஸ் யூஷுவல் வந்து இப்போ ரெய்னி சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்கு. அப்பா கடைக்கு போயிருக்காரு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு தோண்டி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே வரைக்கும் ரிவர்ஸ்லேயே போயிட்டு திருப்பிட்டு தான் போனோம். இல்லைனா இதுக்குள்ளே இறக்கி ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காரை எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து காருக்குள்ளே வந்தாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. அது வார்ம் அப் ஆகட்டும். ஆஸ் யூஷுவல் இதான் நம்மளோட காஸ்டியூம். பார்த்தீங்கன்னா தெரியும், பீச் கலர் தான் போட்டிருக்கேன். இது ஒரு குர்த்தா. மற்ற குர்த்தாங்களோட கம்பேர் பண்ணி கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓவர் சைஸில் தைச்சிட்ருக்காங்க. பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் இந்த கலர் எனக்கு கொஞ்சம் பிடிச்சதுனால தான் இது இப்போ போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால கொஞ்சம் பார்க்க ஒரு நல்லா ராயலாக இருக்கும். சரி தான் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வண்டி வார்ம் ஆனதும் நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். போயிட்டு அண்ணாவை பிக்கப் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ கிலோமீட்டர் எப்பயும் போல நோட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பெரியபாளையம். முதல்ல வந்து நம்ம அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அவங்களை பிக்கப் பண்ணிட்டு பெரியபாளையம் போகணும். எப்படி இருக்குது சிச்சுவேஷன் தெரியல. ஏன்னா இப்போ மழை வேறு பெஞ்சிட்ருக்கு சென்னையில். என்ன சொல்கிறது, இப்போ ஆந்திரா தெலுங்கானாலாம் பிரச்சனையாச்சு. மேபி இங்கேயும் வரலாம் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் ப்ரிகாஷனரி மெஷராக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்கார்பியோவில் போகாமல் நம்ம தாரில் போகிறேன். ஏன்னா தார்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஸ்கார்பியோவில் வந்து வைப்பர் அது இதுன்னு பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸு. ஸோ அதனால் தாரில் போகிறேன் இப்போதைக்கு நம்ம. ஸோ இப்போ வார்ம் அப் ஆனதும் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். சரி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவ்வளோ மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் நைட்லேயே பெஞ்சிருச்சு நல்லா. ஃபங்க்ஷன் அப்போ போகிறப்போ மழை பெஞ்சுன்னா நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். அது கொஞ்சம் வெறுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெய்னி சீசன் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஏன்னா ஸ்டார்டிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 13,996. நம்ம அண்ணா வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியோ ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன். 10 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா நம்ம பெரியபாளையம் கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க. அப்பா வந்துட்டாரு வெளியே டீ குடிச்சிட்டு. அவர் வந்ததும் இப்போ நம்ம அப்படியே வண்டியை அப்படியே நவுத்திட்டு ரிவர்ஸ்க்காக போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகணும். சரி வாங்க பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு.
near. The day of reckoning's here. The sound of deafening fear. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் சேஞ்ச் ஆஃப் பிளானு. அண்ணா அவங்க வீட்டில் இல்லை, அண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்களாம்மா. அங்கே போயிட்டு இப்போ நம்ம அவங்க 2 பேரும் பிக்கப் பண்ணணும். ஸோ பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் லேட் ஆகிடுச்சுன்னு கிளம்பி இங்கே வந்துட்டேன். அவங்க பார்த்தா இப்போ தான் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்களா சாரீ எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம அங்கே போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். சரி வாங்க நம்ம அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ணி போவோம் நம்ம ஜேர்னியில். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 90% வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனோம். இப்போ லொக்கேஷனுக்கு வேண்டி வெயிட்டிங்கு. வந்ததும் இப்போ கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். மழை ஓரளவுக்கு நின்றுச்சு. ஆனால் இந்த ரோட்டில் இன்னும் இந்த சேர்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அதை மட்டும் மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கேன் நான். சரி வாங்க போவோம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. அண்ணாவும் அண்ணி இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வந்த உடனே இப்போ கிளம்ப வேண்டியது தான். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7:54 ஆகுது. 8 o'clock ஆக போகுது. இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பி போகணும். பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. வந்ததும் கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் டிராஃபிக் இனிமேல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ வர வழியிலே வந்து வண்டிங்க கோணல் மானெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க ரோட்டில். பார்த்து மேனேஜ் பண்ணி தான் போகணும். சரி வாங்க கண்டினியூ பண்ணி போவோம். இதோ வந்துட்டாங்க 2 பேரும். இதோ பிளர்ராக தெரியுறாங்களே 2 பேரும். ஃபைன், குட் மார்னிங். ஆமாம் போன் நல்ல விளாகு. என்ன முன்னாடி வந்து If you try, you just might get a little bit of trouble. K-N-I-F-E, right in your side. You will never see me coming. You won't die. If you try, you just might get a little bit of trouble. K-N-I-F-E, right in your side. You will never see me. My energy is next level, so damn you better be careful. I got an angel and devil, he snaps me straight in the temple. I'm ready to be a rebel. I've got a lot of potential hidden inside of this vessel. That shit is so exponential. I need a first class ticket to the top, no limit. I don't play no gimmicks. I'ma take you to the clinic. If you want a taste, come at me and you will be replaced. They won't find a trace of you anywhere or any place. You won't die if you try. You just might get a little bit of trouble. K-N-I-F-E, right in your side. You will never see me coming. You won't die if you try. You just might get a little bit of trouble. K-N-I-F-E, right in your side. You will never see me coming. If you try, you just might get a little bit of trouble. K-N-I-F-E, right in your side. You will never see me coming. You won't die. If you try, you just might get a little bit of trouble. K-N-I-F-E. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பெரியபாளையம் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நான் இதை இப்போ வாய்ஸ் ஓவராக கொடுத்துட்ருக்கேன்னா, நம்ம வந்த லொக்கேஷன் நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நம்ம பேசுகிறது அவ்வளோ கேட்காதுன்றதுக்காக வேண்டி நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ வந்தோம், கொஞ்சம் மழை பெஞ்சிருந்ததுனால கொஞ்சம் சொதம் தான் இருந்தது இடம், கொஞ்சம் சேரும் சகதியமாக எப்படியோ மேனேஜ் பண்ணி உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாவும் அவங்களோட நியூ பார்ட்னரும் வந்து சைன் பண்ணிகிட்ருக்காங்க ரெஜிஸ்டரில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மேரேஜை வந்து இந்த மாதிரி ஒஃபிஷியல் ஆகிறதுக்கு அது கோயிலேருந்து ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு போய் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணணும். இது ஒரு ப்ராசஸ். அது சில இடத்துல ஒரு மாதிரி மாறும். பட் இங்கே இதுதான் ப்ராசஸ்ஸு. அதுக்காக வேண்டி தான் இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து போகும்போது ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் ஈவெண்ட்டை பார்ப்போம். மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் இருக்காது. நான் எப்படி ட்ரை பண்ணுறேன்னா ஒரு ஆடியோ மாதிரி போட்டு லைட்டாக அப்படி இப்படின்னு மேட்சப் பண்ண பார்க்குறேன். அடுத்து நம்ம இதுக்கப்புறம் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன். அது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நடக்கும். ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஈவினிங் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top, so you better back off and get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth, can't put me down, I'll be getting loud. You can have it douse, not what I'm about, have your f***ing cloud. It be raining now, I keep making sound, go another round, I'm legend bound, can't stop me now. You don't wanna fuck with me, a slow burn like
like a disease. Just tell me that I can and I'll show you things that you couldn't believe. Just tell me that I can. 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 கார் பார்க்கிங் பாருங்க, அப்படியே ஒரு ஸ்லஷி மெஸ்ஸாக இருக்குது. இதனால தான் இங்கே நிறுத்தாமல் ரோட்டுக்கு அந்த பக்கத்துக்கு போய் வெளியே விட்டாச்சு. Anything negative, cause I just wanna hear it out your mouth, yeah. Give me fuel, it's a tool that I use to go ahead and run my mouth, yeah. I take shots, I take loss, I make shots, I miss lots. That's how you get big box, you get yachts, you swing lots and pop off a big shot. I ain't done chasing, got big dreams, bigger things, impatient. Who's at the top think they need replacement? Who's at the top think I'm gonna erase them? Face it, I don't give up quick, I don't give up, I won't give up this. Cause I know that I want it, know that I'm on it, I'll make it, I promise. You don't wanna fuck with me. A slow burn like a disease. Just tell me that I can and I'll show you things that you couldn't believe. Just tell me that I can. 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 கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது மறுபடியும் ரெடி ஆகிடுச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ரிசப்ஷனுக்கு இந்த சென்ஸ் வந்து இங்கே மாதாபுரத்தில் தான் நடக்கும்போது, எங்கன்னா நம்ம வசந்த் அண்ணாக்கு நடந்த அதே மண்டபத்தில் தான் நடக்குது ரிசப்ஷன் இப்போது. ஸோ அதுவே இப்போ கிளம்பியாச்சு. மார்னிங் வந்து பீச் போட்டிருந்தேன், இப்போ வந்து க்ரீனு, இது வந்து ராயல் க்ரீனு. இதில் வந்து ஃபிட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. ஸோ இப்போதைக்கு கிளம்பியாச்சு, நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா போகிற வழியில் போயிட்டு விக்கி என்னாவும் அவங்களோட பார்ட்னர் இப்போ வந்து ஒய்ஃப், அதாவது நம்ம அண்ணியை போய் பிக்கப் பண்ணிட்டு பார்ட்னர் வந்து கூட்டு போய் மண்டபத்துக்கு கூட்டு போனோம். சரி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இன்னும் அவங்க கால் பண்ணல, கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க ரெடி ஆகிட்டு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆக போகுது, எப்படியும் 7:30 போல தான் கூப்பிடுவாங்க. அப்போ போயிட்டு நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு மண்டபத்துக்கு போயிட்டு ரிசப்ஷன் ஈவெண்ட் தான், அதையும் நான் முடிஞ்சளவு கவர் பண்ண பார்க்குறேன். மேக்ஸிமம் கவர் பண்ணாலும் அவங்க பாட்டெலாம் போட்டிருப்பாங்க, காப்பிரைட் இஷ்யூஸ் அதுன்னு வரும். ஸோ அதுக்கும் ஏதோ ஒரு பாட்டு போட்டு சமாளிக்கலாம். சரி வாங்க நம்ம திருப்பி நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கிட்ட இல்லை, ஏன்னா இங்கே தோண்டி போட்டு அந்த ட்ரைனேஜ் ஒர்க் வண்டி பண்ணியிருக்காங்க. ஸ்கார்பியோவில் இருக்குது. நம்ம வண்டி அந்த சைடு கிராஸ் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கோம். அதை போய் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். எல்லா இடத்துலையும் தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க ஒரு டெம்போ ட்ராவலர் எடுத்துகிட்டு இருக்காங்க, அது பக்கத்தில் நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இது நிற்கிது பாருங்கள் நம்ம வண்டி, இதை இப்போ எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். எடுத்து வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கோம். வார்ம் அப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட அலெக்ஸ் நகர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஒரு பார்லர் இருக்குது. அந்த பார்லரில் போய் இப்போ பிக்கப் பண்ணிட்டு நம்ம மண்டபத்துக்கு போகணும். எல்லாம் இப்போ ரெடியாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள மட்டும் பிக்கப் பண்ணிட்டு மண்டபத்துக்கு போகணும். இப்போ நேரம் வார்ம் அப் ஆகட்டும், வார்ம் அப் ஆனோடனே எடுத்து கிளம்பிடலாம். போகிற வழியில் பார்ப்போம். இந்த வாட்டி ரன்னிங் ஷாட்ஸ்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆக்ஷன் கேமரா சார்ஜ் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டேன் வீட்டில். இப்போ நம்ம அப்படியே அங்கே போயிட்டு அந்த இடத்துல இறங்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரி வாங்க போகலாம். இதோ இங்கே தான் வந்திருக்கோம். இப்போது நம்ம வண்டியை வந்து ஆப்போசிட்டில் போட்டிருக்கோம். உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு வந்ததும் கூப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரு வழியாக மேக்கப்லாம் போட்டு ரெடியாகி வந்தாச்சு. இப்போ நம்ம விக்கியண்ணா வரணும். வந்ததும் கூப்பிட்டுட்டு இப்போ மண்டபத்துக்கு போகிறது தான் பிளானு. இதோ மேக்கப் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
இப்போ வீக்கெண்ட் வந்தோடனே கிளம்ப வேண்டியது. எல்லாருமே ஆல்ரெடி மண்டபத்துக்கு போயாச்சு. இப்போ பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியது நம்ம வேலை, அவ்வளோதான். இப்போ டிராஃபிக்கில் மாட்டாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots all straight to the face. I'm taking 6 shots, are you coming with me? I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't